ஓம் ஹரி ஓம். ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த ஐடிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை அன்பர்களுக்கும் வணக்கங்கள், நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். நம்ம இந்த ஐடிவி சார்பாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம். ஆன்மீகம் அறிவோம்ங்கிற நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஜாதகத்தை பற்றி தெளிவு தெரிஞ்சுக்கிறாங்க. பைசாலாம் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு எதனா தேவைன்னா வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பர் கீழே வரும். 9597180623. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள். உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் அனுப்புங்க, உங்களுக்கு நான் பதில் ஜாதகம் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவோம். பரிகாரம் இருந்தால் மட்டும் பரிகாரம் செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். இப்போ நம்மளுடைய சக்திக்கு மீறிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கேள்வியா சில பேர் கேட்டிருக்காங்க. சக்திக்கு மீறி விஷயங்கள், அதை நம்ம எப்படி ஆகர்ஷணம் பண்ணுவது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு மணி போட்டிருக்கேன், ருத்ராட்சம் ஒன்று போட்டிருக்கேன். அந்த ருத்ராட்சத்தில் ஒரு சிகப்பு கயிறு கட்டியிருக்கேன். அதே மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள், சிகப்பு அப்படின்னு கயிறுகள் போட்டிருக்கேன். அதே மாதிரி கையில் மோதிரங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு கல் ஒரு பக்கம், நீலக்கல் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம், சனி ஒரு பக்கம் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். வெள்ளி பவித்திர மோதிரம் ஒன்று போட்டுருக்கேன். பவித்திரம்னா எப்பொழுதுமே நம்ம நல்ல செயல்கள் செய்வதற்கு பவித்திரம் போட்டுக்கொள்வது, தர்பையினால் பவித்திரம் போட்டுக்கொள்வது. அந்த பவித்திர மோதிரமும் நான் போட்டிருக்கேன். எப்போதுமே பவித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நம்ம செய்திருக்கோம். இப்போ நமக்கு உரிய விஷயங்கள், கடவுளிடம் எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சில விஷயங்கள். ஏன்னா நமக்கு முதல்ல யார் எதிரினா நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான். வேற யாரும் நமக்கு தெரியாதவங்க நம்மளை எதிரியா பாவிக்க போறது. நம்ம கூட இருக்கிறவங்க எப்ப நம்ம கீழ் விழுவோம், நரை கூடி கிழப்பருவமேறி கொடுங்கீற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதனை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி பாடியிருக்காரு. நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே நம்ம நினைப்பாங்க. அதனால நம்ம அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முடிகயிறு, கயிறு மூலியமா நம்ம அதை தீர்க்கலாம். முடிகயிறு அப்படிங்கிறது நல்ல கோவில்ல மந்திரிச்சு கட்டணும். அதாவது சாதாரணமாக கயிறை வாங்கி முடிச்சு போட்டு அது பேர் முடிகயிறு கிடையாது. அதுக்கு சக்திகள் கொடுக்கணும். திரியம்பகம் கஜாமலே சுகந்திம் பொட்டி வர்தனம் பூர்வார்கபவே பவந்துனா முக்யோர்முட்சியமாமிருதாது. ஈஸ்வரனுடைய மந்திரம். அது அதுக்கு சக்தி ஊட்டணும். இல்லைன்னா காயத்ரி மந்திரங்கள், பூர்பவ சிவஹாதர்வண்யம் பிரகோ தேவசதிமிகி தீயோயோ ந பிரஜோதயாது அப்படின்னு அதுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா சக்தி மந்திரம் கொடுக்கணும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இப்படின்னு கொடுக்கணும். அப்போ இன்னொன்று கொடுக்கலாம். அஷ்டதிருஷ்டி, நவதிருஷ்டி, பகோதிருஷ்டி, தேவதிருஷ்டி, இகதிருஷ்டி, பகதிருஷ்டின்னு திருஷ்டியில மந்திரங்கள் வரும். அந்த திருஷ்டி மந்திரத்தை சொல்லி அந்த கயிறில் உருவேற்றி வருகின்ற அர்ச்சகர் அந்த மக்களுக்கு அதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தார்களேயானால் முடிகயிறு, அது பேர் தான் முடிகயிறு. என்ன பண்ணணும்? இப்போ நாம ஒரு விஷயம் பார்க்கணுங்க. உருப்படுறது, உருப்படாதது அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கும். நம்ம சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம், இது உருப்படாது, இது உருப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சில குழந்தைகளை பார்த்து நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கு. அந்த சொல்ல வேண்டாம், இருந்தாலும் இங்க உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம எடுத்து காட்டுறோம். உரு போட்டது அப்படின்னா இந்த மணிக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு உரு போடுறது. இந்த மணியை கடையில அப்படியே வாங்கி கழுத்துல போட்டுருந்தா அது உரு போடாது. அதனாலதான் அந்த காலத்துல அழகா சொன்னாங்க, உரு போட்டது, உரு போடாதது. உருன்னா அதுல சக்தி ஏற்றுவது. அப்போ உரு போட்டது இது, உருப்பட்டது, உரு போடாதது, உருப்படாதது அப்படின்னு அந்த வார்த்தைகள் மருவி நம்மிடையே விட்டது. உருப்படுறது, உருப்படாதது அப்படின்னு வரக்கூடிய விஷயம். உரு போட்டது, நல்ல உரு போட்டு சக்தி ஏத்தன விஷயம், இது சக்தி ஏத்தாத விஷயம். அப்போ இது சக்தி ஏத்தாத விஷயத்துக்கு என்ன பண்ணணும்? யாராவது சொல்லி உரு போட்டுண்டே இருக்கணும். அப்போ உரு போட்டுண்டே இருந்தா அது உருப்பட்டு விடும். அப்போ கயரா இருந்தாலும், மணியா இருந்தாலும், கம்பியா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் முதல்ல அதை உரு போடணும். ஓம் நம சிவாயா. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், ஓம் மகா கணபதியே. நீங்க படுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சில வார்த்தைகள் சுவாமியோட பேர் வரும். அதுதான் உங்களுக்கு திசையா நடக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் மகா கணபதியே நமகா அப்படின்னா கேது திசை நடக்குதுன்னு அர்த்தம்.
சிவாய நம அப்படின்னாருன்னா அவருக்கு சூரிய திசை நடக்குதுன்னு அர்த்தம். அம்மா தாயே அப்படின்னாருன்னா அவருக்கு சந்திர திசை நடக்குதுன்னு அர்த்தம். ஓம் சனீஸ்வராய நம சனியே போற்றினார்னா சனி பாதை நடக்குதுன்னு அர்த்தம். பெருமாளே அப்படின்னு படுத்தாருன்னா அவருக்கு வந்து புதன் திசை நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த திசையை நாமளே கண்டுபிடிச்சிடலாம். யாரும் ஜோதிடர்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. பார்த்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், பதில் கொடுத்து கொண்டே இருப்போம். பார்த்தீங்களா, இந்த சின்ன முடிகை போடுறதுலையும் மோதிரம் போடுறதுலையும் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதான் உருப்பட்டது உருப்படாதது அப்படின்னு பெரியவர்களால் சொல்லப்பட்டது. உரு போட்டது உரு போடாதது. நன்றி, நமஸ்காரங்களுடன் ITV சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நிறைய வியூவர்ஸ் கொண்டு வாங்க, நிறைய பேர் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் அனுப்பிகிட்டே இருக்கணும். நன்றி, நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலேருந்து வாசுதேவன்.